வெல்கம் டு ஆல். நீ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸல் பிகினர்ஸ் வந்து பேசிக்ஸாக தெரிஞ்சிருக்க வேண்டிய சில ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து ஸ்டேட்டஸ் பார். ஸ்டேட்டஸ் பாருங்கிறது கீழே வந்து இருக்கிற இந்த பார் தான் ஸ்டேட்டஸ் பார். இதில் வந்து நார்மலாக இதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸலில் வந்து ஒரு இடத்த சம் பண்ணணும் இல்லை கவுண்ட் பண்ணணும்னா அதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். எக்ஸல் பேசிக்ஸ் இருக்குங்களுக்கு ஃபார்முலா தெரியாது, போக போக தான் கற்றுக்க முடியும். அப்படி இருக்குங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டேட்டஸ் பார் யூஸ் ஆகும். அதில் வந்து எப்படின்னா, இப்போ நான் இந்த சப்ஜெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரோ சப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். மார்க்ஸு சப்ஜெக்ட் வைஸ் இருக்கிறத ஸ்டூடெண்ட் நம்பர் வைஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நான் மார்க்ஸ் இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு இங்கே இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் பார் பார்த்தீங்கன்னா ஆவரேஜு, கவுண்ட்டு, சம்மு 3 இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாகவே எக்ஸலில் வந்து இந்த ஆவரேஜும் கவுண்ட்டும் சம் மட்டும் காட்டும். இது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்னும் தேவையானதெல்லாம் ஆட் பண்ணணுன்னா ரைட் கிளிக் பண்ணி இதில் ரைட் கிளிக் பண்ணினாவே நிறைய ஆப்ஷன் வரும். இதில் வந்து இப்போ நியூமெரிக்கல் கவுண்ட் மட்டும் எவ்வளோ வேணும்னு நான் சூஸ் பண்ணுறேன். அடுத்து மினிமம், மேக்ஸிமம் இது எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆவரேஜ், கவுண்ட்டு, நியூமெரிக்கல் கவுண்ட்டுங்கிறது இது லெட்டர்ஸ் இல்லாமல் நம்பர்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கோ அது நியூமெரிக்கல் கவுண்ட்டு. அடுத்து இதில் மினிமம் வேல்யூ எவ்வளோ இருக்குது, மினிமம் மார்க் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டேட்டஸ் பார்னு வேறு எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஃபில்டர் பண்ணுறேன். டேட்டா போயிட்டு ஃபில்டர் பண்ணுறேன். ஃபில்டர் மட்டும் இதில் நான் தமிழ் மட்டும் சூஸ் பண்ணுறேன். தமிழ் மட்டும் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா இங்கே வந்து எத்தனை செலக்ட் ஆகிருக்குன்னு இங்கே காட்டும். மொத்தம் எத்தனை ரெக்கார்ட் இருந்தது, அதில் எத்தனை ஃபில்டர் இருக்குதுன்னு காட்டும். அடுத்து வந்து நம்மளோட லேஅவுட்டை மாற்றிக்கிறதும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பேஜ் லேஅவுட்டு, பேஜ் பிரேக் வியூ, பேஜ் லேஅவுட்டு, அடுத்தது வந்து பேஜ் பிரேக் வியூ, நார்மல். நீங்கள் லேஅவுட் வந்து எல்லாத்தையும் இந்த ஸ்டேட்டஸ் பாரில் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த புக்கை வந்து நீங்கள் ஜூம் பண்ணுறதுக்கும் இதே ஸ்டேட்டஸ் பாரில் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் ஆகிட்டே இருக்கும், மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். அடுத்து நீங்கள் டிஃபால்ட்டாக எவ்வளோ நீங்கள் வேணுங்கிற வேல்யூ நீங்கள் கொடுக்கணுங்கிறதுக்கு அந்த எவ்வளோ வேல்யூ காட்டுதோ அந்த பர்சன்டேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் வரும். அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ கஸ்டமில் கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வியூ மல்டிபிள் ஒர்க் புக்ஸ் இன் ஒன் டேப். அப்படின்னா நிறையா ஒர்க் புக் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டையும் வந்து தனித்தனியாக போய் பார்த்துட்டு இருப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் இன்னொரு ஒர்க் புக் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ஒர்க் புக்கில் இருக்க டேட்டாவை பார்த்து நான் அதில் என்ட்ரி பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா, இதுக்கு வரணும், அடுத்து நான் திரும்ப அந்த டேபுக்கு போகணும், போயிட்டு மாற்றி என்ட்ரி பண்ணணும். அதுக்கு ஈஸி பண்ணுறதுக்காக 2 ஒர்க் புக்கையும் ஹரிசாண்டலாக பக்கத்துலேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் பார்த்து என்ட்ரி பண்ணலாம். இதுதான் வந்து மல்டிபிள் ஒர்க் புக்ஸ் வந்து ஒரே இடத்துல பார்க்குறது. அதை எப்படி பண்ணணுன்னா, வியூ டேப் போங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த எத்தனை ஒர்க் புக் தேவையோ அத்தனை ஒர்க் புக்கையும் ஓப்பன் பண்ணிவிட்டு வியூ டேப் போயிட்டு அரேஞ்ச் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்ததும் எந்த இதில் அரேஞ்ச் பண்ணணும்னு கேட்கும். ஹரிசாண்டலாக கொடுக்கணுமா, வெர்டிகலாக வேணுமா, ஃபேஸ் கார்டாக வேணுமான்னு. நான் ஹரிசாண்டலாக கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததும் இப்போ நான் 2 ஒர்க் புக்கு பாருங்கள், புக் 1, புக் 2 2 ஒர்க் புக்கு இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுன்னா, வியூ ஸ்லைடு பை ஸ்லைடுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சிங்கர்னைஸ் ஸ்க்ரோலிங் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டுலேயும் இப்போ நான் ஒரு இடத்துல ஸ்க்ரோல் பண்ணேன்னா ரெண்டுலேயுமே ஸ்க்ரோல் ஆகும். ரெண்டு ஒர்க் புக்லையுமே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் இதில் இருக்கிற டேட்டாவை அதுலேயும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ட்ரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மல்டிபிள் ஒர்க் புக்கை வந்து ஒரு இடத்துல பார்க்குறது. இதே வந்து நம்ம மல்டிபிள் ஷீட்டை கூட ஒரே இதில் பார்க்கலாம். அது எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி வியூ டேப் போங்க, ஒரு நிமிஷம். இப்போ இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுன்னா, அதே மாதிரி வியூ டேப் போங்க. அது வந்து 2 ஒர்க் புக்கை பார்க்குறதுக்கு, இது 2 ஒர்க் ஷீட்டை பார்க்குறதுக்கு, 2 ஷீட்டையும் பக்கத்தில் வைக்கிறதுக்காக அது ஆப்ஷனு. அதே மாதிரி வியூ டேப் போயிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச் ஆல் கொடுத்தீங்களா, இது அதுக்கு முன்னாடி நியூ விண்டோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் ஆல் கொடுக்கணும். அரேஞ்ச் ஆல் வந்து ஹரிசாண்டலாக எனக்கு வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்ததும் ஷீட் 1 இதுலேயும் இருக்கும். இதில் நீங்கள் செகண்ட் ஷீட்டை இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஷீட்டு 1 இதுலேயும் ஷீட் 2 இதுலேயும் இருக்கும். அதே மாதிரி இதையும் வந்து வியூ ஸ்லைடு பை சைடுங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா சிங்கர்னைஸ் ஸ்க்ரோலிங் பண்ணிக்கலாம். ரெண்டுலேயுமே சேமாக ஸ்க்ரோல் ஆகும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆட்டோ ரெக்கவர் ஆப்ஷன். ஆட்டோ ரெக்கவர் ஆப்ஷனுங்கிறது எக்ஸலில் இருக்க ஒரு முக்கியமான ஆப்ஷன். அது என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணிகிட்டு இருப்போம். என்ட்ரி பண்ணிகிட்டு இருந்துட்டு சடனாக பவர் ஆஃப் ஆகிடுதோ இல்லை நம்மளுக்கு தெரியாமலே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதை வந்து எக்ஸல் வந்து ரெக்கவர் பண்ணி வச்சுக்கும். அதுதான் ஆட்டோ ரெக்கவர் ஆப்ஷன். அதை நீங்கள் திரும்பவும் எக்ஸலை வேறு ஏதாவது ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறப்ப அது ரெக்கமெண்டரில் காட்டும். அந்த ஷீட் வந்து இன்னும் நீங்கள் சேவ் பண்ணாமல் இருக்கீங்க, அதை சேவ் பண்ணலாமா இப்போ அப்படின்னு கேட்கும். அதை எப்படி ஆன் பண்ணணும்னா, ஃபைலில் போங்க. ஃபைலில் போனதும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி அதில் வந்து சேவ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். எக்ஸல் ஆப்ஷன் மற்றதில் விண்டோஸ் 2013 இருக்கிறதால ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2010க்கு கீழே இருக்கிற மாடலில் வந்து அது வந்து எக்ஸல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய் சேவ் கொடுங்க. சேவ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்ததும் இந்த இடத்துல வந்து எந்த ஃபார்மேட்டில் வந்து ஆட்டோ ரெக்கவர் ஆப்ஷன் சேவ் ஆன் இருக்கும். அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸலில் இருக்க எல்லா ஃபார்மேட்டும் வரும். நார்மலாக டிஃபால்ட்டாக வந்து எக்ஸல் ஒர்க் புக் XLX ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அடுத்தது வந்து ஆட்டோ ரெக்கவர் வந்து எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை ரெக்கவரி பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இங்கே இருக்கும். இதை வந்து நீங்கள் மினிமம் வந்து 1 நிமிஷத்துலேருந்து வைக்கலாம். 1 நிமிஷம் ஒரு தடவை அதை ரெக்கவரி ஆப்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கும், சேவ் பண்ணிட்டே இருக்கும் பேக்கப்பை. அடுத்தது அந்த க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா சேவ் பண்ணாமல் அது எந்த ஃபைலில் போய் சேவ் ஆகணும் அப்படிங்கிறதும் நீங்கள் கொடுக்கலாம். இங்கே எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகணும் தனியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம், ரெக்கவரி ஆப்ஷனை கூட. இதுதான் ஆட்டோ ரெக்கவரி ஆப்ஷன். இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ண மறந்துட்டாலோ இல்லை உங்களுக்கே தெரியாமல் டெலிட் ஆகிட்டா கூட நீங்கள் அதை ரெக்கவரியில் போய்ட்டு நீங்கள் மீதி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து குயிக் அக்சஸ் டூல்பார். இது எதுக்குன்னா, நீங்கள் அடிக்கடி ஒரு ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை வந்து இப்போ அன்டூ பண்ணணும் இல்லை ரீடூ பண்ணணுன்னா அதுக்கு ஷார்ட்கட் தெரியணும். எக்ஸல் பிகினருங்கிறதால அது ஷார்ட்கட் ஃபஸ்ட்டு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷார்ட்கட் மாதிரி ஒரு சின்ன ஃபைல் நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது தான் குயிக் அக்சஸ் டூல்பார். இது நார்மலாக இது வந்து ரிப்பன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த இந்த ரிப்பனுக்குள்ளே வராமல் மேலே இருக்கிற இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், டவுன் ஏரோ மார்க்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் குயிக் அக்சஸ் டூல்பார். இந்த இடத்துல டிஃபால்ட்டாகவே சேவ், அன்டூ, ரீடூ 3 இருக்கும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, சேவ், இது வந்து அன்டூ, இது ரீடூ. இது வந்து நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவோட ஆட் பண்ணி வைக்கலாம். அதுக்கு எப்படி பண்ணணும்னா, இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிட்டு மோர் கமெண்ட் சூஸ் பண்ணுங்கள். மோர் கமெண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து இருக்கிற மொத்த கமெண்ட்டும் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு தேவையானதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஃபில் கலருங்கிறத ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஆடு கொடுக்குறேன். ஆடு கொடுத்ததும் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததும் இப்போ நான் இந்த இடத்துல வந்து கலர் ஃபில் பண்ணுற ஆப்ஷன் வந்துடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்து போய்ட்டு கலர் சூஸ் பண்ணுறேன். இது மாதிரி ஈஸியாக பண்ணுற எல்லா கமெண்ட்டும் இப்போ எதாவது சிம்பிளாக வந்து கலர் சூஸ் பண்ணுறது சொன்னேன். இதில் மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த கமெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சூஸ் பண்ணி அதை நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து ஃப்ரீஸ் பேன். ஃப்ரீஸுங்கிறது நார்மலாக எக்ஸலில் வந்து ஒரு லென்த்தாக டேட்டா டைப் பண்ணி வச்சுட்டு நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணேன்னா இது வந்து கம்மி டேட்டா இருக்கிறதால தெரியுது. இப்போ இது மாதிரி ஹையஸ்ட்டாக போக போக இது என்ன டைட்டிலு இது என்ன டைட்டில்னு நமக்கு தெரியாது. இது வந்து சப்ஜெக்டாக இது மார்க்குங்கிறது மேலே டைட்டில் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதனால் மேலே இருக்க பேனை மட்டும் ஃபஸ்ட்டு டாப் ரோவை மட்டும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டா அந்த டாப் ரோ அப்படியே இருக்கும், கீழே மட்டும் ஸ்க்ரோல் ஆகும். அது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த இடத்த வேணுமோ அந்த இடத்த ஏதோ ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ டேப் போங்க. வியூ டேப் போயிட்டு ஃப்ரீஸ் பேன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் தேவையான இடத்த சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஆப்ஷனு, டாப் ரோவை மட்டும் பண்ணுறதுக்கு செகண்ட் ஆப்ஷனு, ஃபஸ்ட்டு காலம் மட்டும் பண்ணுறதுக்கு தேர்ட் ஆப்ஷனு. நான் இப்போ வந்து டாப் ரோ மட்டும் தான் பண்ண போகிறோம், அதனால் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் வந்து ஒரு டார்க்காக ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து அந்த ரோ வந்து டாப் ரோ வந்து ஃப்ரீஸாக இருக்கிறத காட்டும். இப்போ நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ணதும் கீழே இருக்க வேல்யூ மாறுது, ஆனால் டாப் ரோ மட்டும் அப்படியே இருக்கும். இது வந்து அதிகமான டேட்டா இருக்க இடத்துல வந்து டாபிக் என்ன டாபிக் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இருக்கிற மீதி பேசிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.